ஜேஜோ ஐலாண்டை கட்டுறாங்க. அங்கே மானா கிறிஸ்டல்ஸை கலெக்ட் பண்ண போனேன். ஏ ரேங்க் அண்ட் பி ரேங்க் ஹண்டர்ஸ் கிட்ட யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. அவன் இங்கே இல்லை போலையே, நான் தேடி வந்தவன் ஒளிஞ்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன். சரி யோகமெண்ட், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அண்டு ஸ்மால் டெரிட்டரி அந்த ஈஸ்ட்டில் இருக்கிறத தானே சொல்கிறேன். இப்போ ஷேடோ மோனாச்சும் அங்கே தான் இருக்கான். அந்த இடத்த நான் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு இங்கே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கான். ஆர்கிடெக்ட் அவனோட ரோலை கரெக்டாக ஃபில் பண்ணுற வரைக்கும் ஷேடோ மோனாச்சை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்குது. த கிரேட்டஸ்ட் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பிரில்லியன் லைட்டும் அங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறதுக்காக நீயே இவ்வளோ தூரம் வந்திருக்கியா அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அப்போ நமக்கு இந்த இடத்துல வேலை இல்லை போல அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. இப்போ தான் எனக்கு தெரியுது அவன் போகும்போது எதுக்காக ஒரு ட்ரேஸை விட்டுட்டு போயிருந்தான் அப்படின்னு. அண்ட் அங்கே இன்னொரு கேரக்டர் காட்டுறாங்க. அவன் நம்ம வழியில் வர்றதுக்காக தான் பிளான் போட்டு வச்சுருக்கான். இங்கே புதுசாக வந்த கேரக்டரும் ஸ்மால் டெரிட்டரி ஈஸ்ட்டில் இருக்குன்னு சொல்கிறேன், நீ கொரியாவை பற்றியா சொல்கிற அப்படின்னு கோவமாக கொஞ்சம் கேட்டுட்ருக்கான். இவங்க 2 பேர் தான் மொனார்க் ஆஃப் ஃப்ராஸ்ட் அண்ட் மொனார்க் ஆஃப் டீமன். சரி, இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. முடிஞ்சதை எங்களை தடுத்துப்பாருன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அண்ட் இவன் ட்ரை பண்ணுறான், பட் 2 பேரும் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. கரெக்டாக போகிற நேரத்தில் இவனும் அட்டாக் பண்ணுறதுனால அவனும் அந்த ஃப்ரோஸ்ட் பவரை யூஸ் பண்ணி பிளாக் பண்ணிட்டு அங்கேருந்தே கிளம்பிடுறான். அண்ட் இங்கே ஜின்வுவை காட்டுறாங்க. அவன் இன்னும் அந்த ரெட் கேட்டில் தான் இருக்கான். ஸோ அங்கே ஃபைனல் பாஸை அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான். இந்த டைம் டஸ்க்கை வச்சு சண்டை போடுறான். டஸ்கோட பவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே காட்டுறாங்க. அண்ட் அந்த ஃபைட்டும் போயிட்டுருக்கு. அண்ட் அந்த ஃபைனல் பாஸையே டிஃபீட் பண்ணிடுறான். பட் இவனுக்கு இந்த சிஸ்டமை பற்றி எந்த விஷயமே தெரிய மாட்டேங்குது. எந்த இன்ஃபர்மேஷன் இவனுக்கு அந்த சிஸ்டம் பற்றி தெரிய வந்தாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு கிளிச்சு நடக்குது. ஸோ அதுக்கப்புறமா அந்த சிஸ்டமே அவனை அலோவ் பண்ண மாட்டேங்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா அவனோட இன்வென்ட்ரி செக் பண்ணி பார்க்குறான். ஒரு ரேண்டம் கர்ஸ் பாக்ஸில் இருந்து இந்த கீ அவனுக்கு கிடைக்கிது. அண்ட் இதை யூஸ் பண்ணுன்னா 100th லெவல் போகணும். அண்ட் ஜேஜோ ஐலாண்டு ரைடப்போ அவன் 100th லெவலை ரீச் பண்ணியிருப்பான். ஸோ அதனால இந்த கீயோட டீட்டெயில்ஸை இப்போ தான் சொல்லவே ஆரம்பிக்கிறாங்க. இது அந்த கார்டனன் டெம்பிள்கான கீ. அண்ட் இதோட டிஃபிகல்ட்டி லெவல் அன்னோனில் தான் இருக்குது. ஸோ இந்த கார்டனன் டெம்பிள் வேறு எதுவும் இல்லை, டபுள் டஞ்சன் தான். ஃபர்ஸ்ட் சீசனில் காட்டினா அதே டபுள் டஞ்சன். ஜின்வு யோசிக்கிறான், அப்போ இந்த சிஸ்டமே என்னை திரும்ப கூப்பிடுது. இது எல்லாம் எங்கே ஆரம்பிச்சதோ அதே இடத்துக்கு என்னை திரும்ப வர சொல்லுது. பட் இந்த டைம் எல்லா விஷயங்களும் மாறி இருக்கு. நான் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கேன். இதுதான் ஸ்டார்டிங்லேருந்தே அதோட பிளான் போல். நான் திரும்ப அங்கே வர்றதுக்காக அதை வெயிட் பண்ணிட்டு இருந்ததுன்னா அப்போ அதை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுங்கள், நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு ஜின்வு அந்த இடத்துக்கு கிளம்பலான்னு ரெடி ஆகுறான். அண்ட் அங்கே அந்த ஸ்டாச்சு இருக்கும். அது சிரிக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு மாசான பேனலை வச்சுருப்பாங்க. ஜின்ஹோவை காட்டுறாங்க. அவன் ஆன்லைனில் இருக்கிற ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்ருக்கான். சன்ஜின்வை பற்றி சில பேர் ஏதோ தப்பாலாம் போட்டிருக்காங்க. அண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். நல்லா வேலை பார்க்குற போலே அப்படின்னு டக்குன்னு சன்ஜின்வு பின்னாடி வந்து நிற்கும்போது இந்த மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் சொல்லாமல் பின்னாடி வந்து நிற்கிறது, அது எப்படி இவரால் மட்டும் இதெல்லாம் முடியுது அப்படின்னு பார்த்துட்ருக்கான். சரி என்னாச்சுன்னு கேட்கும்போது உங்களை பற்றி சில இதெல்லாம் ரிப்போர்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்போ சொல்கிறான் ஜின்வு, நான் இப்போ தான் ஒரு கேட்லேருந்து வெளியே வந்தேன், அங்கே இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ்லாம் கிடச்சிது, நீ இதை ஏதோ கில்ட் ஓப்பன் பண்ணுற காசு கேட்டில, இந்த இதை வச்சுக்கோ அப்படிங்கிறான். ஜின்வு அவ்வளோ கிறிஸ்டல்ஸை கொண்டு வந்திருக்கான். இதெல்லாம் வச்சு நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு சேலரியே கொடுக்காத அளவுக்கே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். எம்ப்ளாயிஸா, உன்னோட கில்டுக்கு எதுக்கு எம்ப்ளாயிஸ்ன்னு கேட்கும்போது இன்னொரு ஃபவுண்டிங் மெம்பர் வேணும். ஆமாம், மொத்தமாக 3 பேர் வேணும், கில்டு மாஸ்டர், வைஸ் மாஸ்டர் அண்டே 3rd மெம்பர். நமக்கு அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கு இருந்தாலே போதில்ல, அர்ஜென்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, அதனால யாரோ ஒருத்தர் கூட போட்டுக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட்டு கில்டு நேமை டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஓ ஆமாம், கில்டுக்கு ஒரு பேர்லாம் வைக்கணும்லங்கும்போது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ரு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஏன் பேசாமல் சங் யூ கில்டுன்னு வைக்கலாம், இல்லை பேசாமல் யூ சங் கில்டுன்னு வைக்கலாமா, நம்ம 2 பேரோட கடைசி நேம் அதானே, இது கம்பைன் பண்ணியே வச்சிடலாமே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். அப்போ ஜின்வு ஒரு பேரை சொல்கிறான், சோலோ பிளே கில்டுன்னு. ஆமாம், நம்ம சோலோவாக தானே போய் கேட்ஸ்லாம் ஹண்டிங் பண்ணுறோம், அதனால சோலோ பிளே கில்டுனே வச்சிடலாமே அப்படிங்கும்போது இது ஒரு பேரா, இதெல்லாம் உண்மையாகவே நீங்கள் பேருன்னு யோசிச்சு தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஜின்வு கிட்ட பேரை கேட்டது ஏன் தப்பு தான் யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரோ டோரை நாக் பண்ணுறாங்க. இது சன்ஜின்வோட ஆஃபீஸ் தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா சேஹே இருக்கா. ஜின்வு கேட்குறான், நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு. ஒரு 2 செகண்ட் யோசிச்சுட்டு நான் உன்னோட கில்டில் ஜாயின் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை எனக்கு புரியல, கிளாரிஃபை பண்ணேன், எதுக்காக எங்கள் கில்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு ஜின்வு உள்ளே கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கான். ஜின்வுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இவ பாட்டுக்கு திடீர்னு வந்தால் அவன் கில்டில் ஜாயின் பண்ணுன்னு சேர்த்திக்கோ அப்படின்னு சொல்கிறா. ஒருவேளை ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மன் சொல்லியிருப்பாரோ அப்படிங்கும்போது இல்லையே, அவர்லாம் சொல்லலையே. அப்போ உன் கில்டு லீடர் சாய் உன்னை வெளியே துரத்திட்டாரா, அதுவும் இல்லையே, அப்புறம் எதுக்காக வந்து என் சோலோ பிளே கில்டில் ஜாயின் பண்ணணும்னு யோசிக்கிற அப்படின்னு கேட்குறான். அந்த பேரை கேட்டு அவளுக்கும் ஷாக்கு, என்ன சோலோ பிளேவா, இதுதான் கில்டு பேரா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், இதை தான் நானும் வைஸ் கில்டு மாஸ்டர் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்தது. எது நான் சொன்னேன்னா, நான் எப்போங்க உங்ககிட்ட இந்த பேரை வைக்க சொன்னேன் அப்படின்னு அவன் கத்துறான். நீ எப்போ இந்த பேர் வேண்டான்னு சொன்னேன், அதனால தான் நான் இந்த பேர் இருக்கட்டும்னு ஓகே பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். சரி கில்டு பேரை ஃபஸ்ட்டு விடுவோம், இந்த சுச்சுவேஷனுக்கு முதல்ல வருவோம். இவளோட ஹார்ட் ப்ரீத்திங் எக்ஸ்பிரஷன் எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்குது வித்தியாசமாக. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு எதுக்கு இந்த கில்லில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு இவன் யோசிக்கிறானே எனக்கு புரியல. இவன் இன்னும் 2 வருஷம் கூட ஆகலை அவக்கனாகி.
அது மட்டும் இல்லாமல் மற்ற அசோசியேஷன்லேயும் நீ கான்ட்ராக்டில் இருக்க, அதுலேருந்து நான் இப்போவே வெளியே வந்துடுறேன், அதுக்கு பெனால்ட்டி கட்டணுமே, அதையெல்லாம் கட்டிக்கலாம், பிரச்சனையே இல்லை. உன்ன மாதிரி ஒரு சூப்பரான ஹண்டருக்கு எங்கள் கில்டில் அந்தளவுக்கு ரிசோர்ஸஸ்லாம் இல்லை ப்ராப்பராக அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு சைனிங் போனஸ் கூட வேணாம், என்ன உங்கள் கில்டில் சேர்த்திக்கோங்க, அதுவே போதும் அப்படிங்கிறா. சைனிங் போனஸ் வேண்டாங்கிற, பெனால்ட்டி கட்டுறேன்னு சொல்கிற, எதுக்காக இதெல்லாம் செய்கிற, எங்கள் கில்டில் நீ எதுக்காக ஜாயின் பண்ணணும், அப்போ தான் இவ்வளோ நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கா. ஜின்னுவை ஃபஸ்ட்டு மீட் பண்ணதுலேருந்து எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்ருக்கா. இவன் மற்ற ஹண்டர் மாதிரி கிடையாது, அவனை பற்றியே தான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் யோசிச்சுட்ருக்கா. இந்த ஜாய்லாண்ட் ரைடுக்கு கூட சரி போகலான்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கேயும் ஜின்னுவை வந்துடுவான். அவளுக்கு கிட்டத்தட்ட இந்த இருட்டான உலகத்தில் இவன் மட்டும்தான் ஒரே லைட் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இவன் செத்துட்டானே வச்சுக்கோங்க, அந்த இடத்துல இருந்து காப்பாற்றிருக்கான் ஜின்வு. அண்ட் இதெல்லாம் சேர்மேன் கிட்டே கேட்டு தான் இவன் தெரிஞ்சிருப்பா. ஏன்னா ஜின்வு தான் வந்து என்னை காப்பாற்றினானா, அப்போ நான் நினச்சது கரெக்டு தான், அது ஒன்றும் கனவில்லை, நான் ஜின்வுவை தான் பார்த்தேன், அவன் வந்து என்னை காப்பாற்றிருக்கான். இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சுட்ருக்கா. இப்போ என்ன சொல்கிறது, என்ன சொன்னால் என்ன இந்த கில்லை சேர்த்திப்பாங்க, இவங்கிட்ட இப்போ நம்ம எதை சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கா. கடைசி வரைக்கும் நீ என் கூடயே இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் ஜின்வு அப்படின்னு சொல்கிறா. சொல்லிகிட்டே வெக்கமும் படுறா. ஜின்வுக்கு அப்போவும் ஒன்றும் புரியல, என்ன பிளான் போட்டு வச்சுருக்கானே தெரியலையே, ஒரு வேளை என்கிட்ட சொல்ல முடியாத ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிக்கிறாளோ அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் இவள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நிச்சயமாக ஏதோ ஒன்று மறைக்கிறா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்றான். என்னவா இருக்கும், இது ரொம்ப நாளாகவே பிளான் போட்டுட்ருப்பாளோ, சரி நீ எனக்கு ஆன்சர் சொல்லுவியா மாட்டியா, எனக்கு கம்ஃபர்டபுளாக வாழணும், ஏன் நான் அப்படி வாழக்கூடாதா அப்படின்னு கேட்குறா. இதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் என்னென்னமோ யோசிக்கிறானுங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஹண்டர்ஸ்லாம் அவளை என்ன பண்ணியிருப்பாங்களோ, இவன் என்ன இப்படியெல்லாம் சொல்கிறாளே அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஆமாம், இவளுக்கு 22லேருந்து 23 ஏஜ் தான் இருக்கும். அண்ட் ஒரு எஸ்ரங்க் ஹண்டராக இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான், பேர்டனாக தான் இருக்கும். சரி நீ எங்கள் கில்டில் ஜாயின் பண்ணோன்னா அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது, நோட்டீஸில் நீங்கள் அதெல்லாம் போடவே இல்லையே, இந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு. இது இப்போ தான் நாங்கள் ரெண்டு பேரே யோசிச்சு முடிவெடுத்தோம். அதுக்கப்புறம் ஜின்ஹோவை ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பி விட்டுறான். அண்ட் இவ்வளோ இருந்துட்டு சரி என்ன டெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள், இப்போவே அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஓகே, அந்த டெஸ்ட்டை இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்கும்போது ஜின்ஹோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம அசோசியேஷனோட ஜிம்னேசியமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அது இங்கேருந்து கொஞ்சம் தூரங்கிறதுனால 2 பேர் ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கான். சேஹே டோர் கிட்ட போகிறா. பட் நீ அங்கெல்லாம் போக வேணாம், இங்கேருந்தே நம்ம போகலாம், அதுக்கான ஒரு ஈஸியான வழி இருக்குது, அதுக்கு நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறான். சேஹே பக்கத்தில் வந்ததுக்கப்புறமா எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறான். அந்த ஷேடோ ஆறாலேயே 2 பேரும் இங்கேருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகி ஜிம்னாசியம் போயிடுறாங்க. ஜின்ஹோ அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொண்டு வந்து இங்கே பார்த்துட்ருக்கான். பார்த்தா 2 பேரையும் காணோம், இங்கே ஹையார்க்கு தான் இருக்குது. இவன் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அது வாங்கி சாப்பிட்ருது. அண்ட் இவங்க 2 பேரும் எங்கேன்னு சொல்லி காணாமேன்னு இவனும் தேடிட்டு இருக்கான். அங்கே டெலிபோர்ட் ஆன சேஹேக்கும் இது புரியலை எப்படி இங்கே வந்தோன்னு. பட் இப்போ ஜின்னுவும் இது கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ 2 பேர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கலாம். இந்த ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் ஒரு கேட் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ நான் கிளம்பும்போது என் கூட யாராவது டச்சில் இருந்தாங்கன்னா அவங்களும் வந்துடுறாங்க. நான் எங்கேருந்து கிளம்புறனோ அது என்ட்ரன்ஸ், அண்ட் எங்கேருந்து வெளியே வரனோ அது எக்ஸிட். ஸோ இது சிமிலராக தான் இருக்குது. பட் இதோட கூல்டவுன் டைம் தான் 3 ஹார்ஸ் இருக்குது. இருந்தாலும் இதை வச்சு நினச்ச இடத்துக்குலாம் போக முடியுதுன்னு யோசிச்சுட்டு சரி ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்குறான். அண்ட் சேஹேவும் என்னோடய வெப்பனை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், ஏதோ அந்த பிக்காக்ஸை சொல்கிறியா, இல்லை நீ பார்த்தது அதெல்லாம் என் வெப்பன் இல்லை, சரி நான் சும்மா தான் சொன்னேன், ஓகே இங்கே இருக்கிற ஸ்டோரேஜில் போய் எதாவது டீசென்ட் வெப்பன் கிடைக்குதான்னு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அந்த கார்டை யூஸ் பண்ணி ஸ்டோரேஜுக்கு போயிடுறான். அங்கே போனால் நிறையா வெப்பன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஹண்டருக்கு தேவையான மாதிரி எல்லா டைப்ஸ்லேயுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இவ்வளோ ஒரு வெப்பனை சூஸ் பண்ணிட்டு ரெடின்னு சொல்லிடுறா. நீ வழக்கமாக யூஸ் பண்ணுற ஸ்வாட் மாதிரி அது இல்லை, பட் அது பரவாயில்லையான்னு கேட்கும்போது இல்லை எனக்கு எந்த வெப்பன் யூஸ் பண்ணுறதுலாம் பரவாயில்ல, நம்ம நினச்ச மாதிரி எல்லா ஃபைட்டும் இருக்காதுன்னு சொல்கிறா. ஓகே கரெக்டு தான், இப்போ என்னோடய நார்மல் சோல்ஜர்ஸ் வந்தால் அவள் ஈஸியாக அடிச்சிருவா. சரின்னு இக்ரிஸை சமன் பண்ணுறான். என்னோடய டீம்லேயே பெஸ்ட்டு ஸ்வாட்ஸ்மேன் இக்ரிஸ் தான். சரி இந்த மேட்ச் எப்படி நம்ம டிசைட் பண்ணுறது, ஒன்றே நீ சரண்டர் ஆகணும், இல்லை என் சமன் டெஸ்ட்ராய் ஆகணும், இந்த ரெண்டில் எது நடந்தாலும் மேட்ச் அங்கேயே முடிஞ்சிடும். என்னோடய ஸ்ட்ராங்கஸ்ட்டு சம்மன்னு சொன்னேன், பட் பீருவை என்னால் யூஸ் பண்ண முடியாது, அதனால் நம்ம இக்ரிஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறான். வெப்பன்ஸ் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு அவன் சொல்லியிருப்பா. அதனால் ஒரு செகண்ட் திரும்ப சொல்லிவிட்டு இங்கே இவன் சமன் பண்ணுவான் அவனோட ஒரு ஸ்வாடை. அந்த லாங் ஸ்வாடை இக்ரிஸ் கிட்ட கொடுத்து இதை வச்சு சண்டை போடு அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு அதுக்கப்புறம் ஃபைட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஸ்வாடோட பேர் டீமன் கிங்ஸ் லாங் ஸ்வாடு. அண்ட் அந்த ஸ்வாட்லேருந்து இக்ரிஸ் அதோட பவரை தான் லைட்டாக அன்லீஷ் பண்ணியிருப்பான். பட் அதுக்கே அதோட ஆரா அந்த இடத்தையே டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். அந்த ஆராக்கெல்லாம் நார்மல் ஹியூமனால் நிற்கக்கூட முடியாது, அவங்கெல்லாம் அந்த ஆராலேயே அப்படியே இறந்துருவாங்க, அந்தளவுக்கு பவர் இருக்குது. அண்டு சேஹேவும் வெப்பனை வச்சு சண்டை போட்டிருக்கா. இங்கே சேர்மேன் கோவை காட்டுறாங்க, அவரும் ஜிம்மை பார்க்குறாரு. பட் அங்கே இன்றைக்கி எந்த ரெசர்வேஷனும் இல்லையேன்னு சொல்லி ஜிம் கேமராவை ஆன் பண்ணால் அங்கே இவங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. அண்டு ஜின்னுவும் கூட இருக்கான். இவங்க எப்போ இங்கே வந்தாங்கன்னு பார்த்துட்ருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா அங்கே சேஹே சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ண சொல்லிடுறாரு. இன்றைக்கி அங்கே வெறும் இன்ஸ்பெக்ஷன் மட்டும்தான் நடந்ததுன்னு ரிப்போர்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிவிட்டு ஆஸ் எக்ஸ்பெக்டட் இது இங்கே 2 பேர்த்துக்கும் நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபைட்டை காட்டுறாங்க. இங்கே இக்ரிஸ் செமையாக அடி வாங்கியிருக்கான். இதுதான் உன்னோட
ஸ்ட்ராங்கஸ்ட்டு சம்மனா இந்த பிளாக் நைட்டு நான் டிஃபீட் பண்ணிட்டேன். ஸோ நீ இதை தான் உன்னோட ஸ்ட்ராங்கஸ்ட்டு சம்மன்னு சொன்னேன். பட் அது இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறா. அப்போ உனக்கும் தெரிஞ்சிருக்கு போலயே. நான் உன்னோட அந்த வீடியோலாம் பார்த்தேன். சரி ஓகே, இப்போ நான் திரும்ப அவன் கூட சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். இவனும் பீருவை சம்மன் பண்ணுறான். உன்கிட்ட நான் திரும்பவும் கேட்குறேன், இதில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு. பீரு கூட சண்டை போடுறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, உனக்கு உண்மையாகவே ஓகே தானே அப்படின்னு ஜின்வூ கேட்குறான். மற்ற ஷேடோ சோல்ஜர்ஸ் கம்பேர் பண்ணும்போது வீக் தான். பட் பீரு அப்படி கிடையாது. அவன் பிறக்கும் போதே ஹியூமன்ஸை, அதாவது ஹண்டர்ஸ் அழிக்கிறதுக்காக பிறந்த ஒரு வெப்பன். பீரு இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குது. அதுக்கு நீ இப்போ அவளை டிஃபீட் பண்ணணும், பட் அவளுக்கு எந்த அடியுமே படக்கூடாது, அவளை ஹார்ம் பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறான். பீருவும் அதோட ஆறாவதை ரிலீஸ் பண்ணுது. பட் அங்கே இருந்த லைட்டு எல்லாமே டேமேஜ் ஆகுது. அதோட டார்க் ஆரா அங்கே ரொம்பவே இன்டென்ஸாக இருக்குது. ஜின்வூ இது கூட சண்டை போட்டு தோக்கடிச்சான் அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா சேஹே. அதுக்கப்புறமா பீரும் ரெடி ஆகுது. அதோட கிளாஸ் எல்லாம் வர வைக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணாத, அவளுக்கு அடிபட்டதுன்னா உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு ஜின்வூ சொல்கிறான். அதுவும் கேட்டுட்டு சரின்றது. இவங்க பேசிகிட்டு இருந்த கேப்பை சான்ஸாக யூஸ் பண்ணிக்கலான்னு சேஹே நினைக்கும் போதே அவளுக்கு பின்னாடி பீரு வந்துடுது. இது போன டைம் நடந்த மாதிரியே தான் இருக்குது. ஒரே மூக்கு நான் 2 டைம் விழுக மாட்டேன் அப்படின்னு இவ சொல்கிறா. அவளோட ஸ்வேர்டை அசால்ட்டாக பீரு ஸ்டாப் பண்ணிடுது. உன்னை ஹர்ட் பண்ணாமல் டிஃபீட் பண்ணணுன்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. நம்மளோட பவர் டிஃப்ரென்ஸை உனக்கு காட்டினா அதுவே போதுமானது அப்படின்னு பீரு யோசிக்குது. சேஹே அவளால் முடிஞ்ச வரைக்குமே ஹார்டாக ட்ரை பண்ணுறா. பட் பீரு அதெல்லாம் ஈஸியாக டாட்ஜ் பண்ணி அட்டாக்கை ஈஸியாகவே தடுக்குது. இத்தனைக்கும் பீரு அதோட காலை கூட மூவ் பண்ணல. பட் இந்த மாதிரி ஸ்பீடான அட்டாக்ஸ் எல்லாம் அது ஈஸியாகவே டாட்ஜ் பண்ணுறதை பார்த்து சேஹே ஷாக்காரா. ஸோ சேஹேக்கு அந்த பவர் டிஃப்ரென்ஸ் புரிய வருது. ஸோ இப்போவே வின்னர் யாருன்னு டிசைட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இது போதுமா உனக்குன்னு சஞ்சுன்னு கேட்கும்போது இல்லை, இன்னும் நான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. இவன் ஏன் இப்படி இருக்கா, ஃபைட்டில் டிஃப்ரென்ஸை புரிஞ்சதுக்கப்புறமும் இன்னும் சண்டை பண்ணணும்னு யோசிக்கிறா. பீரோ என்னோட மற்ற சோல்ஜர்ஸ் மாதிரி கிடையாது. இதோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டே கொல்லணும் அப்படிங்கிறது தான். பட் அதை இப்போது கண்ட்ரோல் பண்ணி பீரோ சண்டை போட்டுட்ருக்கு. அவள் வேறு ஏதோ விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறான்னு நம்பி இன்னும் இந்த சண்டையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஜின்வூ யோசிச்சுட்டு இருக்கும்போதே பீருக்குள்ளே ஏதோ சேஞ்சஸ் ஏற்படுது. லிவிங் ஆர்கானிசம்னாலே எது ப்ரே எது ப்ரெடேட்டருங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். பட் அது தெரிஞ்சும் சண்டை போடுறதுங்கிறது ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுது. அந்த ஃபைட் இன்னுமே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. பீரு கிளாவெல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. அண்டு இங்கே சேஹே ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுறா, ஸ்வாட் டான்ஸுன்னு. இதுக்கப்புறமும் நான் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இந்த ஒரு ஸ்கில்லை மட்டும் நான் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டேன்னா போதும். என்கிட்ட அதுக்கு கரெக்டான மேனா பவர் இல்லைனாலும் இதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணியே ஆகணும்னு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணுறா. அதுதான் பிளேட் ஆஃப் லைட். இதை யூஸ் பண்ணால் மற்ற மான்ஸ்டர்ஸ் ஈஸியாகவே அழிஞ்சிரும். பட் இங்கே பீருங்கிற சமன் அழியுதாங்கிறத பார்க்கணும். ஏன்னா பீரு ஆல்ரெடி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜின்வூவோட ஒரு கமாண்டுங்கிறது அதோட இன்ஸ்டிங்க்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி தான் இவ்வளோ நேரம் பீரு சண்டை போட்டு இருந்தது. அதோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டை எப்போவுமே இக்னோர் பண்ண முடியாது. எனிமியை கொல்லணும். அண்ட் இந்த உமன் தான் இப்போ என்னோட எனிமி அப்படின்னு சொல்லி பீரு கொஞ்சம் ரேஜ் மோடுக்கு போயிடுது. சேஹேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்டு ஜின்வூ அங்கேருந்து ஸ்டாப்னு கத்திட்டு டக்குன்னு முன்னாடி வந்து நின்றுறான். அதோட கிளாஸை பிடிச்சி உன்னை இப்போ நான் நிறுத்துன்னு சொன்ன பீரு அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததாக சேஹே கிட்ட உனக்கு எதுவும் ஆகலை, நீ ஓகே தானேன்னு கேட்கும்போது அவளும் ஆமான்றா. அதுக்கப்புறம் தான் பீருக்கு அதோட பழைய கான்சியஸ்னஸே வருது. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலையில விழுந்து கெஞ்சுது. ஜின்வும் அதை சரின்னு விட்டுடுறான். அதுக்கப்புறமா சேஹேட்ட கேட்குறான், நீ எதுக்கு இவ்வளோ ஓவர் டூ பண்ணுற, இந்த கில்லை அப்படி ஜாயின் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை, இந்த ஒரு பேரே இல்லாத கில்டில் நீ இவ்வளோ செய்யறதுக்கு எந்த விதமான அவசியமே இல்லைன்னு சொல்லும்போது அவள் திரும்பவும் அமைதியாகவே தான் நிற்கிறா. அண்டு நீ இப்படியே தான் அமைதியாக இருக்க போகிற, சரி ஒருவேளை உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இவள் அதுக்கும் யோசிச்சுட்டே நிற்கிறா. அதுவும் இல்லைனா இவள் என்ன தான் யோசிச்சுட்ருக்கான்னு ஜின்வுக்கு ஒன்றுமே புரியலை. பட் அந்த இடத்துல ஆமான்னு சொல்கிறா. நான் அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஜின்வு அப்படின்னு அவள் சொல்கிறதோட இந்த மான்வா சாப்டர் அதோட எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சாப்டரை பார்க்கறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள்.